செட்டிநாடு சிக்கன் கறிக்கு தேவையான பொருட்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு குட்டி குட்டி தக்காளி தாங்க என்கிட்ட இருந்தது. ஸோ ஒரு 5 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு அரை கிலோ விட அதிகமாக சிக்கன் வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு 6 ஸ்பூன் தனியா, ஒரு 6-7 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சாச்சுங்க. இப்போ வந்து கடாய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த பொருளெல்லாம் நான் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். வறுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இது வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது ஆறுனதும் பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இது ஆறட்டங்க. அதுக்குள்ளேயே நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சிடலாங்க. சட்டி காயட்டும். சட்டி காஞ்சிருச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்கேன் ஆனியன் சேர்த்துக்கலாம். இந்த ஆனியன் வதங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஆனியன் நல்லா செவக்க வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ இது செவக்க வெந்ததுக்கப்புறமா அதை சேர்த்துக்கலாம். ஆனியன் வதங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆனியனும் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து அரை கிலோக்கு மேலே கிட்டத்தட்ட 3/4 கிலோ இருக்காங்க சிக்கனு. எனக்கு அளவு சரியாக சொல்லலைன்னு நினைக்காதீங்க. நான் 1 kg கறி எடுத்துகிட்டு வந்தேன். அதில் கொஞ்சம் கறி நிறுத்திட்டேன், குழந்தைங்களுக்கு வேறு ஏதாவது அதில் பண்ணி தரலான்ட்டு. ஸோ 3/4 கிலோ கறி இருக்கும் இதில். இப்போ இது போட்டு கொஞ்சமாக வதங்கட்டும். கொஞ்சமாக இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது வதங்கட்டும். இப்போ இதை நல்லா கலரி கொடுத்துட்டேங்க. மஞ்சத்தூள் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம பொடி பண்ணி வச்ச மசாலா பொருட்களை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் குறைவாக வேணும்னா மசாலாவில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து காரம் நல்லா ஜாஸ்தியாகவே சாப்பிடுவோம். எங்களுக்கு பெப்பர் தூக்கலாக இருக்கணும், காரம் தூக்கலாக இருக்கணும். ஸோ நான் வந்து நான் பொடி பண்ண அவ்வளோ பவுடரையும் இதில் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இது நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கலரி கொடுங்க. நான் வந்து ஒரு கையிலேயே வீடியோ பிடிச்சிட்டு உங்களுக்கு சமைச்சு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக இதை நான் காட்டுறேன்னான்னு தெரியல, ரொம்ப சாரி. இதே வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்ட்டு. இது அப்படியே மூடி வச்சு கூட தண்ணி விடாமல் ட்ரை ரோஸ்ட் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும். ஸோ நான் நிறைய தண்ணி விடலைங்க, கொஞ்சமாக தண்ணி விடுறேன். ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி விடுறேன். இதுலேயே இது நல்லா சுருண்டு கிரேவியாக வரட்டும். அப்போ தான் எங்களுக்கு ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். எங்கள் வீட்டில் இதுக்கு செட்டிநாடு கறி, பிச்சி போட்ட கறி அதெல்லாம் பேர் தெரியாதவங்களுக்கு நான் சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஆனால் கேட்பாங்க, நல்லா பிளாக்காக ஒரு கறி செஞ்சு தருவேம்மா, அது செஞ்சு தான்வாங்க. இந்த மசாலா போடுறது அது ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வரும் இல்லையா, அதனால் அவங்க அப்படி கேட்பாங்க. அவ்வளோதாங்க, நல்லா கொதிக்குது. நல்லா இது கொதித்து ட்ரை ஆகட்டும். அவ்வளோதாங்க, சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. செட்டிநாடு சிக்கன் கறி. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம்.
செட்டிநாடு சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.